தமிழ்நாடு அரசியல் களத்தின் பெருமுழக்கமாக நியூஸ் 18 குழுமம் நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 குழுமம் டவுன்ஹால் நிகழ்ச்சியை நடத்துகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு இன்றைய தினம் பேச இருக்கிறார். சரியாக 10 மணி அளவில் இந்த நிகழ்வு தற்போது தொடங்க இருக்கும் நிலையில் இதில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடத்தப்படக்கூடிய டவுன்ஹால் என்கிற கான்க்ளேவ் கருத்தரங்கம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவின் மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய CNN நியூஸ் 18 குழுமம் நடத்தக்கூடிய இந்த டவுன்ஹால் 2026 நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்காக தற்போது விழா நடைபெறக்கூடிய கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வர இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். அதே போல இந்த நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். முன்னதாக நம்முடைய செய்தி ஆசிரியர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்ற அந்த காட்சிகளை பார்த்தோம். இன்னும் சில நிமிடங்கள்ல டவுன்ஹால் சென்னை 2026 என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் இந்த முக்கியமான நிகழ்விற்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கிறோம். CNN நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து நடத்தக்கூடிய இந்த சென்னை டவுன்ஹால் நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்றுக் கொண்டு, கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி என பல்வேறு துறைகளில் முன்னணி மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டிற்கான தேர்தல் என்பது இந்திய அளவிலும் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பு எந்த திசையில் பயணிக்கவிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆர்வத்துடன் இருக்கிறது. அந்த ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்தியாவின் ஈர்ப்புமிகு ஊடகமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நியூஸ் 18 குழுமம் மிக முக்கியமான இன்றைய தினம் தமிழ்நாடு அரசியல் களத்தின் பெருமுழக்கமாக நியூஸ் 18 குழுமம் நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். பல்வேறு தொழில் ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள், பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றனர். அந்த பிரத்யேக காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெறுகிறது. தற்போது இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். பல்வேறு அரசியல் ஆளுமைகள், தொழில் ஆளுமைகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள்.